ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து கொல்லை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா எடுத்துருக்கேங்க. இந்த கொல்லை வச்சு கொள்ளு பொரியல், அதுலேருந்து வர சூப்லேருந்து கொள்ளு ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு குக்கரில் கொல்லை சேர்த்து ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். இந்த கொள்ளில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. இது வந்து பெரியவங்கலேருந்து சிறியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த கொள்ளில் வந்து கொள்ளு துவையல், குழம்பு எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாங்க. கொள்ளு பவுடர் பண்ணி கூட வாட்டரில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா சாஃப்டாக வெந்து வந்தாச்சு. நான் காட்டுறேன். நம்ம முன்னாடி நாள் நைட்டே இப்படி ஊற போட்டால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் வந்து ரசம் செஞ்சிடலாம். இதை யூஸ் பண்ணி கொள்ளு பொரியல் செஞ்சிடலாம். இப்போ கொள்ளு பொரியலுக்கு ஃபஸ்ட்டு கடாய் சூடு பண்ணி ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை, மிளகாய் பொடி தான் சேர்க்க போகிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மந்த்லி 2 முறை 3 முறை வந்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகும். டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். ரெண்டு நிமிஷம் விட்டு கொள்ளு சேர்த்துக்கலாங்க. இந்த கொள்ளு வந்து நம்ம மிளகட்டி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வயசானவங்களுக்கு வந்து கொள்ளு சாப்பிட முடியலன்னா இதை வந்து நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி வெல்லம் இது சேர்த்து உரலில் இடித்து கூட கொடுப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி இதில் நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1/2 மூடி துருவுன தேங்காய் சேர்த்து இறக்கிடலாங்க. அவ்வளோதான், கொள்ளு பொரியல் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கொள்ளு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து கொள்ளு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரசத்துக்கு வந்து ஆல்ரெடி பாயில் பண்ண கொள்ளு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய்,
ஒரு 6-7 பல்லு பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு, அடுத்து ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்து நான் இதில் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி, அப்புறம் வந்து ஒரு பழுத்த தக்காளி, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி புளிஞ்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அடைச்ச விழுது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்து ரசம் தாளித்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொஞ்சமாக பெருங்காய பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க பீஃப் சேர்த்துக்கலாம். இப்போது மிளகு சீரகம் அரைச்ச விழுது சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொள்ளு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோங்க, அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், அயன் எல்லா சத்துமே இருக்குங்க. நம்ம அடிக்கடிக்கு இது செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக கொள்ளு ரசம், கொள்ளு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.